ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த சில வருடங்களா இந்திய எல்லையில பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கு. குறிப்பா சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து கொண்டு இந்தியாவிற்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வரும் காலத்துல இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒரு டூ ஃப்ரண்ட் வாரை சந்திக்க நேரிடும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில சீனா மற்றும் பாகிஸ்தானை எதிர்த்து போரிடுவதற்கு 5 முக்கியமான ஆயுதங்களை தன்னுடைய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த 5 ஆயுதங்களும் வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்ல இந்தியாவிற்கு பேருதவியா இருக்க போகுது. இந்த வீடியோல இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானை எதிர்த்து போரிடுவதற்கு படையில் இணைச்சிருக்க 5 ஆயுதங்கள் என்ன, அந்த ஆயுதங்களோட செயல்திறன் என்ன, இந்தியா இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எப்படி பதிலடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா தன்னுடைய ஃபயர் பவரை அதிகரிப்பதற்கு முதல்ல தன்னுடைய படையில் இணைத்த ஆயுதம் ரஃபேல் போர் விமானங்கள். இந்த ரஃபேல் போர் விமானம் பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட். பிரான்சிடம் இருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை ஆர்டர் செஞ்சிருந்தாங்க. இந்தியா ஆர்டர் செஞ்சிருந்த 36 போர் விமானங்கள்ல 32 போர் விமானங்களை பிரான்ஸ் இந்தியாவுக்கு டெலிவரி செஞ்சிட்டாங்க. மீதமுள்ள 4 ரஃபேல் போர் விமானங்கள்ல இந்தியாவிற்கென்றே பிரத்யேகமா சில மாற்றங்களை பிரான்ஸ் செஞ்சு வர்றாங்க. கூடிய விரைவில் இந்த 4 போர் விமானங்களையும் இந்தியாவிற்கு பிரான்ஸ் சப்ளை செய்வாங்க. இந்தியாவிடம் 2 ஸ்குவாட்ரான் ரஃபேல் போர் விமானங்கள் இருக்கு. அதுல ஒரு ஸ்குவாட்ரான் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஹஷிங்மாரா ஏர்பேஸ்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு ஸ்குவாட்ரான சீனா மற்றும் பாகிஸ்தானை ஒரே நேரத்துல சமாளிப்பதற்கு அம்பாலா விமானப்படை தளத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த ரஃபேல் போர் விமானம் ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானம். இந்த விமானத்தால பலவிதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏர் சுப்பீரியாரிட்டி, ரெகானசன்ஸ், கிரவுண்ட் ஸ்ட்ரைக், ஆன்டி ஷிப் ஸ்ட்ரைக் மற்றும் ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல் கூட நடத்த முடியும். ரஃபேல் போர் விமானத்துல ஷார்ட் மற்றும் லாங் ரேஞ்ச் கொண்ட பலவிதமான மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்களை பயன்படுத்தி தரை, கடல் மற்றும் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 100 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கால் க்ரூசர் மிசைல், ஹேமர் பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பலவிதமான ஆயுதங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. ரஃபேல் போர் விமானத்தால அதிகபட்சமா 3700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த விமானத்தால 1900 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். ரஃபேல் போர் விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைத்தது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த விமானம் இந்திய விமானப்படையோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இரண்டாவதா இந்தியா தன்னுடைய படையில் இணைத்த ஆயுதம் S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கியிருக்காங்க. இந்த S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் சீனாவுடன் எல்லை பிரச்சனை உக்கிரமா நடந்து கொண்டிருக்கும் பொழுது ரஷ்யா இந்தியாவிற்கு டெலிவரி செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சீனா ஏற்கனவே தன்னுடைய எல்லையில் நிலைநிறுத்தி இருந்தாங்க. அதற்கு போட்டியாக இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அதிவேகமா டிப்ளாய் செஞ்சு வர்றாங்க. இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியதும் அமெரிக்கா இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்க போறதா அறிவிச்சாங்க. ஆனா இந்தியா தன்னுடைய ராஜதந்திரத்தால் அமெரிக்காவை பொருளாதார தடை விதிக்காம தடுத்துட்டாங்க. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்க S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால UAE-கள், ஃபைட்டர் ஜெட்ஸ், பாலிஸ்டிக் மற்றும் க்ரூஸ் மிசைல்ஸ் போன்ற பலவிதமான ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 4 விதமான மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த 4 விதமான மிசைல்களை பயன்படுத்தி குறைந்தபட்சமா 40 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஒரே நேரத்துல இந்தியாவை நோக்கி வரக்கூடிய 80க்கும்
1000க்கும் மேற்பட்ட ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா எடுத்து சென்று டிப்ளாய் செய்ய முடியும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிப்ளாய் செய்வதற்கு வெறும் 5 நிமிடங்கள் தான் ஆகும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லையில் நிலைநிறுத்தியதன் மூலம் இந்தியாவுடைய வான்பரப்புக்குள் சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய மிசைல்ஸ் மற்றும் விமானங்களால் நுழையவே முடியாது. மூன்றாவது ஆயுதம் MQ-9 ரீப்பர் ட்ரோன். இந்த ட்ரோனை இந்தியா அமெரிக்காவிடமிருந்து வாங்கியிருக்காங்க. தற்போதைய நிலையில் இந்திய கடற்படையில 3 MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள் லீஸுக்கு எடுத்து பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அதே வேளையில எதிரிகளின் முக்கியமான இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களையும் நடத்த முடியும். அமெரிக்காவிடமிருந்து 30 MQ-9 ரீப்பர் ட்ரோன்களை வாங்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த 30 ட்ரோன்கள்ல 3 சர்வீஸ்களுக்கும் தலா 10 ட்ரோன்கள் வழங்கப்பட உள்ளது. MQ-9 ரீப்பர் ட்ரோன்களை மிகவும் காம்ப்ளெக்ஸான யுத்த களங்கள்ல கூட பயன்படுத்த முடியும். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி ஹை வேல்யூ டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 480 km/h வேகத்துல பறக்க முடியும். MQ-9 ரீப்பர் ட்ரோனால 1900 km தூரம் வரைக்கும் பறக்க முடியும். MQ-9 ரீப்பர் ட்ரோனால அதிகபட்சமா 50,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால தொடர்ந்து 20 மணி நேரத்திற்கு மேல பறக்க முடியும். MQ-9 ரீப்பர் ட்ரோனோட சிறப்பு அம்சமே காத்திருந்து எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவது. ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோனால 4 ஹெல்ஃபயர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த ஹெல்ஃபயர் மிசைல்களை பயன்படுத்தி தான் சமீபத்துல அல் கொய்தா தலைவர் ஐமன் அல் ஜவாஹிரியை அசாசினேட் செஞ்சாங்க. இந்திய படையில் இணைக்கப்பட்ட 4வது கேம் சேஞ்சர் ஆயுதம் தேஜஸ் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். தேஜஸ் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு அதிநவீன போர் விமானம். சமீபத்துல இந்திய விமானப்படை HAL நிறுவனத்திடமிருந்து 83 தேஜஸ் Mk-1A விமானங்களை வாங்க போறாங்க. இந்த 83 போர் விமானங்கள்ல 73 போர் விமானங்கள் சிங்கிள் சீட்டர் விமானங்கள், மீதமுள்ள 10 விமானங்கள் ட்வின் சீட்டர் விமானங்கள். தேஜஸ் விமானத்தால அதிகபட்சமா 13,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தால மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 1.6 மடங்கு வேகத்துல இந்த விமானத்தால் பறக்க முடியும். தேஜஸ் விமானத்தால அதிகபட்சமா 3200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்துல பல்வேறு விதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ரஷ்யா, இஸ்ரேல், பிரான்ஸ் போன்ற பல நாடுகளால் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், ஆன்டி ரேடியேஷன் மிசைல், ஆன்டி ஷிப் மிசைல், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பல விதமான ஆயுதங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த விமானத்தை வாங்குவதற்கு பல நாடுகள் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தேஜஸ் விமானத்தை அதிகமான காம்போசிட் மெட்டீரியல்களை கொண்டு உருவாக்கி இருக்காங்க. இதனால இந்த விமானத்தை ரடார்கள்னால அவ்வளவு எளிதா கண்டுபிடிக்க முடியாது. இந்த விமானத்தினால சூப்பர் சானிக் வேகத்துல பறந்து சென்று அஃபென்சிவ் ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்ய முடியும். தேஜஸ் விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள MiG-21 பைசன் விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்தியா கைவசம் உள்ள 5வது ஆயுதம் இந்தியாவுடைய மிசைல்கள். DRDO தொடர்ந்து பலவிதமான மிசைல்களை சோதிச்சு வர்றாங்க. அதுல குறிப்பா சமீபத்துல அக்னி பிரைம் அப்படிங்கிற ஒரு மிசைல சோதிச்சாங்க. இந்த மிசைல் தற்போது இந்தியாவிடம் உள்ள மிசைல்களை விட அதிநவீனமான மிசைல். அக்னி பிரைம் மிசைல் ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல்னால 2000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அக்னி பிரைம் மிசைல மிக எளிதா ரோட் மற்றும் ரயில் மூலமா இந்தியாவின் எந்த ஒரு பகுதிக்கும் எடுத்து சென்று லான்ச் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம அக்னி பிரைம் மிசைல் ஒரு கேனஸ்டர் மிசைல். இதனால இந்த மிசைல்ல வெடிபொருள் நிரப்பப்பட்டு தாக்குதல் நடத்துவதற்கு எந்நேரமும் தயாரா இருக்கும். சமீபத்துல DRDO பிரளயா அப்படிங்கிற மிசைல சோதனை பண்ணாங்க. இந்த மிசைல் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். பிரளயா மிசைல்னால 150 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை மிக துல்லியமா தாக்க முடியும். அடுத்து ஹெலிகாப்டர்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய ஆன்டி டேங்க் மிசைல்ஸ வெற்றிகரமா இந்தியா டெவலப்
டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளுடைய டேங்குகள் தொலை தூரத்தில் இருக்கும் பொழுதே தாக்கி அழிக்க முடியும். இறுதியா இந்தியா வெற்றிகரமா அக்னி 5 மிசைல டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல் ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். அக்னி 5 மிசைல இந்தியாவுடைய பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். அக்னி 5 மிசைல்னால 5500 கிலோமீட்டர்ல இருந்து 8000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். அக்னி 5 மிசைல் பிரத்யேகமா எதிரிகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால 1500 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அக்னி 5 மிசைல்ல MIRV தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. MIRV அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அதாவது ஒரே மிசைல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அக்னி 5 மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்ததன் மூலம் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்து படையில் இணைத்த வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. இந்த 5 ஆயுதங்கள் தான் இந்தியாவுடைய கேம் சேஞ்சர் ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை இந்திய படையில் இணைத்ததன் மூலம் இந்திய படையின் வலிமை பல மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.